எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மருக்கு ஏத்த மாரி கம்ஃபர்ட் மீல். இது வந்து சிறுகீரை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இலையெல்லாம் ஆஞ்சு கழுவி ரெடியா இருக்குது. 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் வத்தல், அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அது கூடயே நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயமா 1, 1 தக்காளி, ஒரு 8 பூண்டு பற்கள், சின்னதா வந்து புளி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும், இதில நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிறலாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் ஃபர்ஸ்ட்டு சீரகம் போட்டு, சீரகம் வந்து லைட்டா வந்து பொரிஞ்சதும், அதிலேயே எடுத்து வச்சிருந்த மிளகாய் வத்தலையும் போட்டு அதையும் நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துறலாங்க. இது கூடயே நம்ம மல்லி, காஞ்ச வரமல்லி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சதையும் போட்டு, நல்லா இத வதக்கி எடுத்துறலாம். இது வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க. சுல்லுன்னு சாப்பிடுறதுக்கு கட்டாயம் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. கடலை பருப்பையும் போட்டு, கடலை பருப்பும் அதோட நிறம் மாறி நல்லா இத வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்ப நம்ம இது பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி, நல்லா இது வந்து வதக்கி ஆறுனதும் மிக்ஸியில சேர்த்து, இத பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப ஈரமில்லாத மிக்ஸியில சேர்த்து பொடி பண்ணிறலாம். அதே பாத்திரத்திலேயே மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, அதில நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருந்த ந பூண்டு, நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிறலாம். நல்லா இந்த மாதிரி பரபரன்னு நான் வந்து ம் பொடிச்செடுத்து வந்துட்டேங்க. வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா ஒரு கொஞ்சம் நிறம் மாறினதும், நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துக்கிறலாங்க. இது நல்லா சாதத்தில நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். புளி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நெறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா, புளிப்பா இருக்கும். சாப்பிட முடியாது. இதே இதில வந்து நீங்க எந்த கீரையில வேணாலும் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஆல்ரெடி இதில பொடி பண்ணி வச்சிருக்கிறதுலயே வந்து இத நல்லா ஆற வச்சு, கம்ப்ளீட்டா ஆறுனதும் நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, அகைன் ஒரு பாத்திரத்தில ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். கட்டாயம் நீங்க நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதுவே சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு வந்து நல்லது. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில கடுகு, சீரகம், ஒரு 4 பல்லு பூண்ட கழுவிட்டு பொடியா நறுக்குனத சேர்த்து, நல்லா அந்த பூண்டும் இந்த நல்லெண்ணெயில வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு, சீரகம் எல்லாம் வந்து இந்த நல்லெண்ணெயில வதங்கி வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம இங்க கழுவி வச்சிருக்க 4, 5 தடவ கழுவி வச்சிருக்க அந்த கீரைய வந்து அப்படியே இதில சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து நல்லா இந்த கீரைய வந்து இதோட மிக்ஸ் பண்ணி, இந்த கீரை வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுக்கு. நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவையும் இந்த கீரையோட சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இது வந்து நல்லா ஒரு தொக்கு மாரி வரட்டும். நான் இதில வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இது வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவேன். என்ட்ட கடாய் வந்து நல்ல இரும்பு கடாயா இல்லங்க. அதனால தான் நான் குக்கர்ல பண்றேன். நீங்க கடாயில பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அத அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நல்லா இதெல்லாம் வந்து பச்சை வாசனைலாம் போயி, நல்லா கீரை வெந்து வந்திருக்கும். பருப்பு மத்த வச்சு நல்லா இந்த மாதிரி இத கடைஞ்சு எடுத்துட்டு, பாத்திரத்துக்கு மாத்திட்டா, ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீரை தொக்கு தயாருங்க. நல்லா சுட சுட சாதத்தில நெய் விட்டு, இந்த கீரை தொக்க வந்து போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒரு தடவ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்ப அதே குக்கரையே கழுவிட்டு, எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும், நான் வந்து ஆப்ரஜின்னு சொல்ற பெரிய அந்த கத்திரிக்காவ தாங்க எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டு வதங்குனதும், நறுக்கி வச்சிருக்க ஒரு கத்திரிக்காங்க இது. எனக்கு அதுவே அவ்ளோ பெருசா இருக்கும். கத்திரிக்காய் வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, நல்லா இத மிக்ஸ் பண்ணி, கத்திரிக்காயில வந்து இந்த உப்பு சார்ற மாரி அடி ஒட்ட கெளறி, ஒரு 5 நிமிஷம் இத மூடி போட்டு மூடி வச்சா, கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப அதிலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறலாங்க. நான் கடையில வாங்குன பொடி தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து வெறும் சாம்பார் பொடி மட்டுமே போதும். தண்ணி எதுவுமே சேர்க்கல. கத்திரிக்காய்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வந்திருக்குங்க. இப்ப தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இத அப்படியே விட்டுறலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் கழிச்சு, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டு, நம்ம சுருள சுருள வதக்கி இறக்குனா, ஒரு சிம்பிள் அண்ட் எம்மியான கத்திரிக்காய் பொரியல் தயாராயிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு சுட சுட சாதம், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா
நெய் இருந்துச்சுன்னா நீங்க இதோட போட்டு சாப்பிட்டுக்கிறலாம். நம்ம சுட சுட அந்த கத்திரிக்காய் பொரியல் தயாரா இருக்கு. அதேபோல இங்க வந்து நம்ம ரெடி பண்ண அந்த கீரை தொக்கும் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நான் இது கூட ரசமும் வச்சுக்கிட்டேங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. உங்களுக்கும் இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் நீங்களும் இந்த கத்திரிக்காய் பொரியல் ப்ளஸ் இந்த கீரை தொக்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. நம்ம சேனல்ல நெறைய ஹெல்த்தியான ரெசிபி எக்கச்சக்கமா இருக்குதுங்க. பார்க்காதவங்க பார்த்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நெறைய ரெசிபி இருக்குது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே போல நம்ம இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாங்க. பாய்.